எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். பொதுவாகவே சகோதர சகோதரிகளே, சித்த வித்தை சம்பந்தமாகவும் சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள சில சந்தேகங்கள், சித்த வேதம் சம்பந்தமாக சாதாரணமான நடைமுறையில் பல சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. உபதேசம் வாங்கிட்டோம், அப்பாவோட புஸ்தகம் நம்ம படிச்சு பார்த்துருக்கிறோம். ஆனாலும் அதுல சில சந்தேகங்கள் வரத்தான் செய்கிறது. அப்பா குறைவாக எதுவும் எழுதவே இல்லை. என்னென்ன சந்தேகங்கள் இனி வருங்காலத்தில் வருமோ அதற்கு தேவையான அனைத்து பதில்களையும் அங்க வைத்து சென்றுள்ளார். அது மட்டுமல்ல, நாம மிகச்சரியாக ஜெபித்தோமே ஆனால் அதனுடைய பதில்களை எல்லாம் அந்த சித்த வித்தையே நமக்கு தந்துவிடும். ஆக சித்த வித்தியார்த்திகள் இருக்கக்கூடியவர்கள், சித்த வித்தை பெற்றவர்களோ சித்த வித்தியார்த்திகளோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்கள்ங்கிறது பொதுவாகவே உண்டு. காரணம், பல்வேறு இடங்கள்ல இருந்து உபதேசம் வாங்குறாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து மட்டுமல்ல, ஏதோ ஒரு ஆள் உபதேசம் கொடுப்பதா இருந்தால் பரவாயில்லை. ஆனா பல்வேறு ஊர்ல பல்வேறு இடங்கள்ல இருந்து உபதேசம் வாங்குவதனாலும் அவர்களுக்கு உபதேசம் தந்தவர்கள் அவர்களுக்கு அனுபவம் உள்ளதையும் அவரவர்களுடைய அறிவுக்கு எட்டினதையும் மட்டும்தான் சொல்லித்தராங்க. அதல்லாத மற்ற விஷயங்களை பற்றி அவர்கள் பேசி தருவதே கிடையாது. ஆக பல்வேறு இடங்கள்ல இருந்து ஒன்று சேரக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் அல்லது சித்த வித்தை பெற்றவர்கள், இவர்களுக்குள்ள பலவிதமான ஐயங்கள், அதாவது சந்தேகங்கள் உண்டு. இது என்ன, அவர் ஒரு மாதிரி ஜெபிக்கிறாரு, இவர் என்ன ஒரு மாதிரி ஜெபிக்கிறாரு, நம்ம இத்தனை வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது, ஒருவர் இவர் அனுபவஸ்தரா இருப்பாரோ, ஒருவர் அவர் அனுபவஸ்தரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து வியந்து அவர்கிட்ட போய் எதனை கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இடங்கள்ல போய் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் மீண்டும் அவங்களுடைய ஊருக்கு போய் அந்த வகையில் அதை பயிற்சி செய்தும் பார்க்கிறார்கள். அந்த முயற்சியில் எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு வெற்றி கண்டார்கள்னு பார்த்தா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. அதற்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ, அதாவது 5 சித்தாசிரமங்களுக்கும் சங்கராசிரமத்திற்கும் மற்றுள்ள சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் கூடக்கூடிய இடங்களுக்கும் செல்லும் பொழுதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் பல கேள்விகள் நம்மிடம் கேட்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப ஒரே கேள்விகள் வருவதனால்தான் இந்த ஒரு முயற்சியை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இந்த ஒரு டிவிடியை நீங்க போட்டு பார்த்தாலே போதுமானது. அதில் இயன்றளவு எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவும் கொடுப்பதற்கு நாங்க முயற்சி எடுத்திருக்கிறோம். அதற்கு இன்றைக்கு நம்முடன் அமர்ந்து சித்த வித்தியார்த்திகள் அல்லது சித்த வித்தையை பெற்றவர்கள் இவர்களுக்காக வேண்டி கேள்வி கேட்பதற்கு நம்முடன் அமர்ந்திருப்பவர் பிரம்மஸ்ரீ செல்வராஜ் அண்ணா அவர்கள். அவர் எனக்கு தொழில் முறையில் குருநாதர். இதுதான் உண்மை. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் செய்து கொண்டிருந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவர் அவர். அதற்கு பின்னாடி அவரும் இந்த உபதேசத்தை பெற்று பலகாலமாக நல் முயற்சியில் இருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கு அப்பாவிடமிருந்து அநேக அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளவு அனுபவங்கள் அவருடைய குடும்பத்திற்கும் உண்டு. அப்படிப்பட்டவர் நம்மிடையே அமர்ந்து சித்த வித்தை பெற்றவர்களுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்குமான கேள்விகளை அவர் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்னா. ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நீங்க சித்த வித்தியார்த்திகளுக்காக வேண்டி அவர்களுடைய பிரதிநிதியாக
நீங்க வந்து உட்கார்ந்து இன்னைக்கு சில கேள்விகள் கேட்பதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. காரணம், நீங்கள் கேள்வி கேட்பதும் நான் பதில் சொல்வதும் இன்றைக்கு ஒன்றும் புதிதான காரியம் அல்ல. எத்தனையோ காலமா கேள்வி கேட்டு பதில் பேசி இருக்கிறோம் அல்லவா? அந்த வகையில இன்றைக்கு இந்த சித்த வித்தியார்த்திகளுடைய மத்தியில் இந்த சத்தியத்தை அல்லது மேலும் இந்த சில சந்தேகங்களை அவர்களுடைய சார்பில் இருந்து நீங்க கேட்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். காரணம், உங்களுக்கு இதனுடைய விடைகள் தெரிந்திருந்தாலும் தெரியாதவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய அந்த நிலையிலிருந்து கேட்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ நீங்க கேளுங்க. இந்த சித்த வித்தியார்த்திகள் ஆவதற்கு முன்பு இருந்த அந்த குணங்கள் ஏன் சித்த வித்தியார்த்தி ஆன பின்னாலும் மாறுவதில்லையே? ஏன்? பொதுவாகவே பிறவி குணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. இப்போ ஒரு பூனைன்னு எடுத்துக்கிட்டா பூனைக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்கு, யானைன்னு எடுத்துட்டா யானைக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்கு. அப்படி மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடிய நமக்கும் பிறவி குணம்ங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிறவி குணம்ங்கிறது நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆசாபாசங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் மனிதன் எல்லா தவறுகளுக்கும் அஞ்சாமல் என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிந்து விடுகிறான். இப்போ ஒரு மாமரத்துல பூக்கக்கூடியவை எல்லாம் காயாவதில்லை, காயெல்லாம் பழமாவதில்லை. ஆனால் எல்லாமே பழுத்து நமக்கு வந்து பழமாக கிடைத்தால் அவையெல்லாம் சுவை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய காய் ஒரே மாதிரிதான். அப்படி அந்த மாமரத்துல பழுத்திருக்கக்கூடிய அனைத்து பழங்களுமே சுவை வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறது. மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க வேண்டாமா? அப்படி இருப்பதில்லையே. அவரவர்களுடைய அந்த குடும்ப சுபாவம், அந்த பிறவி, எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறோமோ அந்த குடும்பத்தினுடைய அந்த புத்தி நம்ம எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அதத்தான் சொல்லுவாரு வள்ளுவர், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் நுண்ணறிவே மிகும் அப்படின்பாரு. ஒருத்தர் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சரி அவருடைய நுண்ணறிவு தான் அங்க மிஞ்சும். அதாவது பிறவி குணம்னு சொல்லுவாங்க, அது மிஞ்சும். என்னுடைய வைத்திய குருநாதர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் பிரம்மஸ்ரீ பிரம்மானந்த சுவாமிகள். அவர் வந்து பேசும்போது தமாஷா சொல்லுவார். அவர் இந்த கன்னியாகுமரிக்காரர். அவர் பேசும்போது சொல்லுவாரு, நீ பாத்தியா இந்த சித்தர்கள்லாம் இருக்கிறாங்களே, என்னதான் ஞானம் அடைந்தாலும் மாடு ஓட்டிட்டு இருந்த அந்த கோணார் இருக்காரு, அந்த கோணார் என்ன பண்றாரு, ஞானம் அடைஞ்சாலும் அவர் அந்த பாடலை ஞான பாடலாக கொடுக்கும் போது அவருக்கு அந்த பிறவியில இருந்த அந்த அந்த ஸ்டைல்ல தான் வருது. அவருக்கு ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே, அந்த கோனே தான் வரும். மண்பாண்டம் செய்யக்கூடியவங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பாடலை செய்வாங்க. பாம்பு ஆட்டிட்டு இருந்தவங்க அது எந்த பாடல் எடுத்தா அந்த பாம்பு சம்பந்தமாகவே பாடுவார்கள். இப்படிதான் அவர் சொல்லுவார். அப்பேற்பட்ட ஞானிகள் கூடயும் தங்களுடைய பழைய அந்த குடும்ப சில காரியங்களை அங்க உட்புகுத்தியே வந்திருக்கிறார்கள் என்றால் சாதாரணமா இருக்கக்கூடியவங்களுடைய நிலை சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே பார்த்தா கஷ்டம்தான். இந்த பிறவி குணம் மாற்றுவது என்பதுதான் ஞானம்ங்கிறது பேர். ஞானம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, பிறவி குணம் மாற வேண்டும். பிறவி குணத்தை நாம் மாற்றிவிட்டோம் என்றால் நாம் ஞானி. ஆக இந்த சித்த வித்தை என்பது ஒவ்வொருவரும் பயிற்சி செய்ய 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 நம்முடைய குடும்ப சுபாவங்கள் எல்லாம் போய் விடுபட்டு இயல்பான இறைநிலையை நாம் அடைவோம். அது அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடிய விஷயம் அல்ல. அப்படி போனவங்க எல்லாம் தான் சித்த வித்தியார்த்தியா இருக்கணும்னு சொன்னா எல்லாரும் ஞானிகளால இருந்திருப்பாங்க. சித்த வித்தை யாருக்கு தரப்படுகிறது என்றால் ஞானம் அடைய வேண்டி யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சித்த வித்தை.
அப்ப அவங்க அடைய வேண்டி முயற்சி செய்பவர்கள் சொன்னா இனி ஞானம் அடையவில்லை என்றுதான் அர்த்தம். ஞானம் அடையாதவர்கள் சொல்லும் போது அந்த பிறவி குணம் இருக்கத்தான் செய்யும். ஒரு முறை ஒரு மீட்டிங் வச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சாதாரணமா இருக்கக்கூடிய வெளியாட்கள் என்னென்னலாம் பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே போலதானே சித்த வித்தியார்த்திகளும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்க தாடி முடி வச்சிருக்கீங்க, இவங்க தாடி முடி இல்லை, அவ்வளவுதான வித்தியாசம். பழைய அந்த சுபாவம்லாம் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாறலையே அப்படின்னாங்க. அப்பதான் அவங்க கிட்ட ஒரு பதிலை கூறினோம். அதை இங்க சொல்ல வேண்டியதா இருக்குது. பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து. அது எதற்காக கேட்டா அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக தான் கடைஞ்சாங்க. ஆனா முதல்ல வந்தது எது? விஷம். ஆலகால விஷம் தான் அமிர்தத்துக்கு முன்னாடி வந்தது. அதன் பின் தான் அமிர்தம் வந்தது. அதை போல இந்த சித்த வித்தை என்கின்ற பயிற்சியை செய்து இந்த கடைதல்ங்கிற இந்த வேலையை நமக்குள் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சுபாவங்கள் தான் முதல்ல விழும். விஷத்தன்மை தான் வெளியில வரும். அதை கக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அமிர்தம் உண்டாகும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோம். ஆகவே சித்த வித்தியார்த்திகளுக்கு பிறவி குணம் அல்லது குடும்ப குணம், பாரம்பரிய குணம் என்பது இருப்பது மிகவும் இயல்புதான். அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம யாருமே வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவர்களோ கந்தர்வர்களோ முனிவர்களோ மற்றவர்களோ அல்ல. நார்மலா இங்க எந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருக்கோமோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நார்மல் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே. அதுலேயும் மனிதர்கள் என்று அபிமானித்து வரக்கூடியவர்கள் தானே. ஆகையினால குடும்ப குணம், பிறவி குணம், பழைய குணம் இருப்பது என்பது இயல்பு.